ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. சரியா, எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் மொத்தமாக இருந்து ஜாலி பண்ணிட்டு ஒரு ஸ்பீக்கர், ஒரு வாட்டர் ஸ்பீக்கர் தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரேடியோலாம் எதுவும் கட்டலை. ஒரு ஜாஸ் வீட்டில் போய்ட்டு ஒரு இந்த குட்டி ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்து வச்சு பாட்டு போட்டு விட்டுட்டு சும்மா ஒரு 2-3 கல்யாண பாட்டு இருக்குல்ல, அது 2-3 ரீல்ஸ் பண்ணுற மாதிரி சும்மா எல்லா பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டு நாங்கள் ஆடிட்டு கிடந்தோம். சரியா, அப்போ அதில் வந்து நான் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் போய்ட்டு சும்மா ஆடிட்டு கிடந்தேன். இந்த டிக்கரி பிக்கர் ஏதோ ஒரு சாங் விடுறதுல எனக்கு பாட்டு லிரிக்ஸ்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஆடிட்டு கிடந்தேன். ஏன்னா சத்தியமாக அந்த பாட்டுக்கு நான் ஆடி பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி தான் நான் ஆடுறேன், சும்மா ஆடிட்டு கிடந்தேன். சரியா, அதை வந்து இது இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டு விட்டோம் பார்த்துக்கோங்க. சரியா, அது போஸ்ட்டு போட்டு விட்ருக்கேன். ஒரு டான்ஸர் ஒரு பையன் வந்து கீழே கமெண்ட் பண்ணி விட்றான், நல்லாவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கமெண்ட் பண்ணி விட்றான். நான் வந்து உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பார்க்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கமெண்ட் போட்டு விட்றேன். அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணுறான், ஒரு கரெக்ஷன் பண்ணோன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், இது பண்ணி அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்க. என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லோரும் பாட்டை போட்டு சும்மா வைப் பண்ணிட்டு சும்மா ஜாலிக்கு ஆடிட்டு கிடக்கும். சரியா, அதில் என்ன நீங்கள் கரெக்ஷன் கண்டுபிடிச்சிங்க எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு வந்து நான் என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பாட்டை போட்டு நாங்கள் ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஆடி கிடக்கோம். நான் என்ன காம்படிஷன் நடத்துகிறோமா அப்படி பர்ஃபெக்ஷனோடு ஆடுறதுக்கு, அப்படி பண்ணுறதுக்கு, இப்படி பண்ணுறதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. அவங்க பேசுகிற ஒருத்தரை பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிறீங்க. இங்கே உள்ள பீப்புளோட மென்டாலிட்டி எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தரை வந்து பிடிக்கலை அப்படின்னா அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, அவங்க நல்லதே பண்ணாலும் அவங்கள வந்து கெட்டது சொல்கிறது, அவங்க நல்லா டான்ஸ் ஆடினாலும் கேவலமாக ஆடுறேன்னு சொல்கிறது. நீங்கள் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ப்ரோ. சரியா, நான் டான்ஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு சம்பளம் கிடைக்கி, நான் சோறத்துங்க, நான் ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா ஆடலைங்கிறதுனால எனக்கு எதுவும் ஆக போதா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியில் உள்ள குட்டீஸ் நிறைய குட்டி குட்டிங்களாம் அதில் ஆடுனாங்க. அப்போ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கீழே கமெண்ட் பார்ப்பாங்கள்ல, அப்போ இந்த மாதிரி தப்பாக நீங்கள் கமெண்ட் போட்டு விட்டிங்கன்னா அவங்களோட மனசு கஷ்டப்படலாம். நீங்கள் என்னோடய டான்ஸ் வீடியோ, என்னோடய ப்ரோக்ராம் வீடியோ கீழே நீங்கள் எவ்வளோ கமெண்ட் போட்டாலும் நான் அதை பற்றி ரொம்ப பெரிய லெவலில் நான் எதுவும் எடுத்துக்கிட மாட்டேன். சரியா, சரி, ஏதோ ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நல்லதும் தெரியும், கெட்டதாகவும் தெரியும், பிடிச்சிருக்கோம், சிலவங்களுக்கு பிடிக்காது, அதை பண்ண மாட்டேன். என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதில் வந்து நாங்கள் சும்மா எல்லாம் ஃபேமிலியாக சும்மா டான்ஸ் ஆடி போட்டுட்ருக்கோம். நான் கீழே ஃபேமிலி ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியே தான் போட்டிருக்கேன், எல்லாம் குட்டி குட்டி பொண்ணுங்க. சரி, அதில் போயிட்டு நீங்கள் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. சத்தியமாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்கள்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது வீடியோ பண்ணி போடுறீங்க, அதில் வந்து நான் தப்பாக கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவிடு. ஒருத்தரை அடிச்சிட்டா கூட வந்து நமக்கு வந்து அந்த வலி மறந்துடும். ஆனால் ஒருத்தரை வந்து காயப்படுத்தாதீங்க, வார்த்தைகளால் காயப்படுத்தாதீங்க. சரியா, நான் எனக்காண்டி பேசலை, அந்த வீடியோவில் இருக்க என்னோடய ரிலேட்டிவ் குட்டி பொண்ணுங்களுக்காண்டி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா, அந்த கமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். தப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் பெர்ஃபெக்ஷனாக டான்ஸர் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த உலகத்தில் வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு படிக்கிறது, இந்த கலை பிறந்ததுக்கு காரணமே மக்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக. சரியா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம டான்ஸ் ஆடுறோம், பாட்டு படிக்கும், ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டே இந்த மக்கள் வந்து சந்தோஷப்படணும். சரியா, அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஒரு கலைமகன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ வந்து நான் தான் பெரிய டான்ஸர்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கும் சொன்னதும் கிடையாது, காமிச்சிட்டதும் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து யாரும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணிகிட்டு இருக்கலை. நானும் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. ஸோ வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் போடுறத நிப்பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லது நினைங்க, நல்லதே பேசுங்க. எனக்கு அந்த பையன் வந்து முன்னக்கூட்டியே தெரியும் பார்த்துக்கோங்க. அந்த பையன் வந்து ஒரு டான்ஸர் தான், வேற ஒரு டீமில் இருக்கான். ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசும்போது என்ன பேசணும்னா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, சூப்பராக ஆடுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி நீங்களாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்ட ஒரு ஒரு பர்சன் தான். இப்போ வந்து கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக திட்டி என்னை வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து மனுஷங்களோட மனசு எப்போ வேணாலும் மாறும். சரியா, யாருமே வந்து கடவுள் இதுக்கு வந்து போக முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி போடாதீங்க. சுத்தமாக எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கோவலாம் பட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அதனால தான் இதை வந்து நான்
உங்களுக்கான இது போடுறேன். நான் ஒரு நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு இதாகாது, அதனால தான் நான் வந்து vlog எடுத்து போடுறேன். ஸோ மறக்காமல் இதை வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ. போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் சரியா? மற்றவங்களாம் சந்தோஷமாக வச்சுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். கடவுள் நம்மளை பார்த்துக்கிடுவார். ஓகே, லவ் யூ.